நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு ஊரை தாண்டி போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடியை பறக்க வச்சுக்கிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வேட்டு போட்டுக்கிட்டு பட்டாசெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. செம ஜாலியாக ஒரே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க. பேப்பர் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பராக தான் கிடந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எலெக்ஷன் டிவியவே பார்த்துட்டு இருந்தோம். டிவியில் அந்த சேனலில் என்ன போட்டேன், இந்த சேனலில் என்ன சொல்கிறேன், அவன் எவ்வளோ கவுண்டிங், இது எவ்வளோ கண்டிங் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆச்சு. சரி சாயங்காலம் பசங்களுக்கு என்ன போர் அடிக்கும், அவங்க வீட்லேயே எவ்வளோ நேரம் தான் உட்கார முடியும், சரி வாங்க வெளியில் எங்கேயோ பார்க்குக்கு போகலான்னு சொல்லி போனோம். பக்கத்தில் வத்தலக்குண்டு இருக்குது. வத்தலக்குண்டை ஒட்டி ஒரு ரெசார்ட் இருக்குது. அதாவது கொடைக்கானல் போகிற அந்த கார்னரில் ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்குள்ளே பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க அந்த சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த ஹோட்டலில் உள்ளார ஹோட்டலும் இருக்குது. அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது அப்புறம் நான் சொல்கிறேன். என்னென்ன இன்றைக்கி மெனுன்றது நூடுல்ஸு, சாம்பார் வடை, தயிர் வடை, அப்புறம் கறி தோசை மாதிரி, அப்புறம் பஜ்ஜி, பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ளே பெரிய பெரிய மீனுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கலர் மீனாக இருந்துச்சு. நல்ல ஒயிட் கலர் மீன் இருந்து, அப்புறம் இந்த நாய் கூட ஒரு மாதிரி டாட்ஸாக ஒரு நாய் இருக்கும். அந்த மாதிரி கலரில் ஒரு மீன் இருந்துச்சு. கருப்பு கலர் மீன் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. என்னது கிழங்கா மீனா, அது என்ன குறவு மீன் மாதிரி இருந்துச்சு பெருசாக. அந்த இதுதான் சொன்னேன், டைகர் மீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்குற கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா நீளமான தொட்டியில் தண்ணி நிரப்பி அந்த சைடு மோட்ரு ஓடிட்டுருக்கு. இந்த சைடு மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு. பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மீனை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சு வரமாட்டேன்ட்டாங்க. விளையாடுறதுக்கு அந்த இடத்த உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்திரிச்சு வரவே இல்லை. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த மீன் ஓடுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தோம். எலெக்ஷன் டென்ஷனில் என் வயசுக்கு இவ்வளோ வருஷத்தில் நான் இந்த அளவுக்குலாம் ஆர்வமாக அரசியலாம் பார்த்ததே இல்லைங்க. யாரோ 2 கட்சி தானே இருக்கும். யாரோ ஒருத்தர் கட்சி ஒரு காசு கொடுப்பாங்க. அது வாங்கி ஓட்டை போட்டுட்டு, காசு கொடுத்ததுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஓட்டை போட்டுட்டு நாங்கள் பாட்டு யார் ஜெயிச்சிட்டாங்களோ சரி ஓகே, ஏடிஎம்கே ஜெயிச்சா ஏடிஎம்கே, டிஎம்கே ஜெயிச்சா டிஎம்கே அப்படின்ட்டு போட்டுருவோம். அவ்வளோதான். அது ஜஸ்ட்டு ஒரு இதாக தான் சும்மா பார்த்துட்டு போயிடுறது. யார் வந்தாலும் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணத்தானே போகிறாங்க அப்படின்னு. அதனால் யாருமே இல்லை. இந்த தடவை விஜய் வந்ததுனால சரி எவ்வளோ தான் வாங்குறேன், எல்லோரும் வரமாட்டேன் 4 கூட சீட் வராது, 5 கூட சீட் வராதுனாங்க. சரி எவ்வளோ சீட்டு தான் வரேன் பார்க்கலான்னு ஒரு ஆர்வம். வருவானா வரமாட்டானா, ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்வத்தில் எல்லாருமே டென்ஷனாகவே இருந்தோம். அந்த டென்ஷன் குறையிறதுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு இந்த டிஃபன் மாதிரி பஜ்ஜியும் பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். அப்படியே இருட்டாயிடுச்சு. நம்ம போனது லேட்டு, 5:30 தான் போனோம். போயிட்டு பையன் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் பீஸாவது வாங்கி சாப்பிட்டு நல்லா அப்படியே கிளம்பி போனால் வத்தலக்குண்டை தாண்டினார். பக்கத்தில் போனால் கொடைக்கானலில் கொஞ்சம் தூரம் போனால் கொடைக்கானல் போயிடலாம் போல். அந்த மாதிரி பக்கமாக இருந்துச்சு. பசங்களாம் ஒரே ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய புது சேனல். இந்த புது சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.